ஒரு பிசினஸ்க்கு எப்படி வெப்சைட் முக்கியமோ அதே மாதிரி தான் சேட்பாட் ரொம்ப முக்கியம். நம்ம எஸ்இஓ பண்றது எல்லாமே ஃபைனலா வெப்சைட்ல தான் லேண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த வெப்சைட்ல லேண்ட் ஆகுற லீட்ஸை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது கஸ்டமரா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு சேட்பாட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு வெப்சைட்டுக்கு போறேன், சினிசிஸ்.inக்கு. ஸோ லேண்ட் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக சேட்பாட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட டீட்டெயில்ஸை இங்கே நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா, தென் என்னோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், தென் இமெயில் ஐடி jiva@gmail.comனு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த விசிட்டர்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் சேட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேஷ்போர்டில், என்னோட டேஷ்போர்ட் காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் டேஷ்போர்டு. இங்கே லைவ் சேட் வந்தீங்கன்னா இங்கே ஜீவா அவர் ஃபில் பண்ணது வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம சேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு டைப் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அது இங்கே மெசேஜஸ் வருங்க. நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுறோம், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு என்டர் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் லுக்கிங் ஃபார் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் அப்படின்னு அவங்க டைப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரிப்ளை வந்துருச்சு, விசிட்டரோட ரிப்ளை. ஸோ நீங்கள் எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. டிஃபால்ட்டாக இப்படி தான் ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு யூசர் எப்பயுமே ஆன்லைனில் இருக்கணும், இருந்து அவங்க ரிப்ளை பண்ணால் அந்த சேட் பாட்டுக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இதிலே நம்ம அட்டாச்மெண்ட்ஸ்லாம் அனுப்பலாம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா அவங்களும் அட்டாச்மெண்ட்ஸ் அனுப்பலாம். நம்ம சைட்லேருந்து நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் நம்மளால அனுப்ப முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க, சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் பார்த்தோன்னா அவங்க சென்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் அட்டாச் பண்ணலாம். செகண்ட் திங், இங்கே ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நான் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா அவங்க என்னோட லொக்கேஷன் கேட்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கஸ்டமர் வேர் யூ ஆர் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பாட்டில் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் கொஷின்ஸு, அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுருக்கலாம். ஸோ நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாஷில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சும் வெல்கமோ இல்லை க்ரீட்டிங்ஸோ சிலபஸோ எதுனாலும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவர் நேம் ஜீவானால அந்த வெல்கம்ல ஜீவான்னு எடுத்துக்கிச்சு அவர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தனே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மேனுவலாக நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட சேட் ரிப்ளைஸ்லாம் ஏற்கனவே சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஸ்லாஷ் கொடுத்து நம்ம சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் சேட் பாட்டை இதை க்ளோஸ் பண்ணணும்னா என் சைட்ல இருந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லை கஸ்டமரும் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை என் சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் சேட் கொடுக்குறேன். ஸோ இவங்க இன்ட்ரெஸ்டடா நாட் இன்ட்ரெஸ்டடான்னு சொல்லிட்டு ஒரு டேக் கூட நான் போட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளோஸ்ட் சேட்ல போனோம்னா இங்க இருப்பாங்க. ஸோ ஏஜென்ட் என்டர் சேட். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சேட் வந்து ஏஜென்ட் எண்ட் பண்ணாங்களா இல்லை கஸ்டமர் சைடில் எண்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேக் இன்ட்ரெஸ்டட்னு போட்டிருக்கோம். இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணனா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த லைவ் சேட்டில் இப்போ இருக்கிறதுல என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னா, நீங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம், அட்டாச்மெண்ட்ஸ் அனுப்பலாம், பேசலாம், எண்ட் பண்ணலாம், அந்த கன்வர்சேஷன் சேவ் ஆகிடும். இப்போ அவங்கள பின்னாடி நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இவங்க தானே வந்திருக்காங்க, ஜீவான்னு வந்திருக்காங்க, அவன் செக் பண்ணுறது வந்து கான்டாக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் இது ஏன் பாசிபிள் டூப்ளிகேட்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை வந்து ஆட் பண்ணியிருந்தேன், அதனால பாசிபிள் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட், இங்கே கூட நம்ம அங்கே வந்து டேக் போட்டிருந்தோம்.
டேக் எங்கே பண்ணோம்? இப்போ லைவ் சேட்டில் பார்த்தோன்னா இந்த க்ளோஸ் இட் பண்ணும்போது இங்கே இன்ட்ரெஸ்ட்னு டேக் பண்ணியிருக்கோம். ஸோ கான்டாக்ட்ஸில் வரும்போது இவங்க நம்ம சிஆர்எம்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அவங்கள என்ன இன்ட்ரெஸ்டோட இல்லை ஃபாலோ பண்ணணுமா? ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அவங்கள பற்றி நோட்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல he is ready for buying after 1 week அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் நோட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நோட் இங்கே சேவ் ஆகிருங்க, எப்போனாலும் பார்த்துக்கலாம். அவங்க ஃபாலோ அப் டேட் சொல்கிறாங்க. ஒரு ஜீவா வந்து எனக்கு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஃபாலோ அப் டேட்டில் வந்து டேட்டை போட்டுட்டு என்ன போதும். இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்தால் கூடயும் இப்போ எத்தனை ஃபாலோஅப்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்கமிங்கில் ஜீவா ஆன் ஆகஸ்ட் 15th அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு வர லீட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால சேட் பண்ண முடியும், ப்ளஸ் கான்டாக்டாக சேவ் பண்ண முடியும். ஈவன் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். நான் இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சேட் பண்ணாங்க எல்லாரையும் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா கிளிக் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் இந்த லீடு எது மூலிமா வந்திருக்காங்க? இந்த வெப்சைட் மூலிமா வந்திருக்காங்க. ஸோ அவரோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ். ஸோ ஃபாலோஅப் இருக்கா? எஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணி பின்னாடி ஃபியூச்சர்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சேட் வேர் வி ஆர் டூயிங் தி மேனுவலாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பண்ணுறோம், கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வாட்ஸ்அப் மூலயமா இந்த சேட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது. நான் இப்போ டேஷ்போர்ட்லேயே லாகின் பண்ணலை, என்னால் பண்ண முடியாது, நான் வந்து டிரைவிங்கில் இருக்கேன், இல்லை வெளியில் இருக்கேன். அப்போ நான் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி பண்ணுறேன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.